னாலே வந்து அவனோட நீட்ஸ் அவன் பார்த்துப்பான். ஆனால் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து ஐ திங்க் இட் இஸ் அரௌண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இட் இஸ் அரௌண்ட் 8% அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து கேரண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இப்போ ஒரு பழைய படம் எனக்கு யார் நடித்தாங்கன்னு தெரியல, அதில் வந்து இருக்கும் இலவசத்தை கேட்காதீங்க, வேலை கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒரு ஞாபகம் வருது. ஸோ ஆக்சுவலாக இவங்க வந்து எஜுகேஷனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். எஜுகேஷன் வந்து ஸ்பெண்டிங் நிறைய பேர் பார்க்குறாங்க, அது ஸ்பெண்டிங் கிடையாது. எஜுகேஷன் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். 24-25 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் திருப்பி நாட்டுக்காக வந்து யூஆர் டேக்ஸ் கட்டுவீங்க, ஜிஎஸ்டி கட்டுவீங்க, அதாவது யூஆர் கிவிங் பேக் த நேஷன். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை குறைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நடந்துச்சு அப்படின்னாலே நல்ல தரமான யூத் வந்து வெளியே வருவாங்க, நிறைய ஆஃபீஸஸில் அவங்க செட்டில் ஆவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் போவோம். இது வந்து என்னோட ஒரு பாயிண்ட். ஜாப் தவிர்த்து சம் பாலிசிஸ்